அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் ஹர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ விஸ்வாவசு வருஷம், தக்ஷிணாயனம், வருஷ ருத்து, ஆவணி 30, செப்டம்பர் 15 திங்கட்கிழமை, தேய்பிறை நவமி திதி, மிருகசீரிஷ நட்சத்திரம் காலை 7:30 மணி அளவு வரை, அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம், வியதீபாத நாம யோகம், தைத்துளை நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். அடுத்து இன்றைக்கான விசேஷம். இன்றைக்கு மகாவியதீபாதம் அவிதவா நவமின்னு சொல்லக்கூடிய 2 விஷயங்கள் இருக்கிறது. இந்த இரண்டுமே முன்னோர் வழிபாடு சம்பந்தமானது தான். பித்திருக்களுக்கான வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான நாட்கள் இந்த இரண்டும் சேர்ந்து வந்திருக்கு. ஒன்று திதியின் அடிப்படையில் மகாலயபக்ஷ காலத்தில் நவமி திதி வரும்போது அது அவிதவா நவமி. இந்த வியதீபாதம் மகாலயபக்ஷ காலத்தில் வரும்போது அது மகாவியதீபாதம்னு சொல்கிறது. வியதீபாதன்றது இந்த 27 நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி 27 யோகங்களில் ஒரு யோகம். இந்த யோகமும் வைதுருதின்ற யோகமும் கூட விசேஷமானதாக இருக்கிறது. அதில் இன்றைய நாளில் திதி அடிப்படையில் ஒன்றும் யோகத்தின் அடிப்படையில் ஒன்றும் சேர்ந்து பித்திருக்களுக்கான வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த பித்திரு வழிபாடு சம்பந்தமாக, மகாலய பட்சம் சம்பந்தமாக, திதி தர்ப்பணம் கொடுக்கறது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டு வந்திருக்கோம் கடந்த சில நாட்களாக. அந்த வகையில் இன்றைய நாள் விசேஷம் அப்படின்றத பார்த்துட்டோம். அப்போது யாரெல்லாம் இந்த பித்திரு வழிபாடு மகாலய பட்சம் சம்பந்தமான விரதாதி விஷயங்கள் அனுஷ்டிக்கணும் அப்படின்றது சம்பந்தமாக நம்ம பல முறை அறிவுறுத்தி இருக்கிறோம். குறிப்பாக தந்தை இல்லை ஒருத்தருக்குன்னா தான் அவருக்கு இந்த சம்பந்தம்லாம் இருக்குது. தந்தையார் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த பித்திருகர்மாக்களுக்கும் நேரடியாக சம்பந்தம் கிடையாது. அப்படி தந்தை இல்லாதவர்கள் இந்த நாளில் அவங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு சில பேர் இந்த 16 நாட்களும் கூட ஸ்ரத்தையாக ஸ்ரார்த்தம் கொடுப்பாங்க. அப்படி முடியலன்னு சொன்னால் அதற்கு அடுத்ததாக இரண்ய ஸ்ரார்த்தம்னு சொல்கிறது இருக்குது. அதற்கு அடுத்ததாக தினசரி தர்ப்பணம் மட்டும் விடுவது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதோடு சேர்ந்து நிறைய தானங்களை கொடுக்கணும், நிறைய தர்மம் செய்யணும். இன்றைக்கு இந்த வியதீபாதமாகவும் இருக்குது, அவிதவா நவமியும் இருக்கிறதுனால இன்னும் விசேஷமாக இதை செய்யணும். இதில் இந்த அவிதவா நவமி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகாலயபக்ஷ காலத்தில் பொதுவாக 16 நாட்களும் முன்னோர் வழிபாடு செய்யணும். அதில் குறிப்பிட்ட சில நாட்கள் விசேஷமானது. எதற்காக விசேஷம், யாருக்காக விசேஷம்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அப்படி அவிதவா நவமின்னு சொன்னால் யாரெல்லாம் குடும்பத்தில் சுமங்கலியாக இறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கான நாள் இது. அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னும் விசேஷமாக ஸ்ரத்தையாக இந்த நாளில் அந்த பித்திருக்கர்மாக்களை செய்யணும், சிரார்த்தம்லாம் கொடுக்கணும். அவர்களுடைய ஒரு புண்ணிய காரியத்திற்காக, புண்ணிய பலனுக்காக இப்போ அவங்க இறந்து போய் எவ்வளோ காலம் ஆயிருக்கு, இப்போது மறுபிறவி எடுத்திருக்காங்களா, அல்லது பித்ருலோகத்தில் இருக்காங்களா, ஸ்வர்க்க பதவி அடைந்திருக்கிறார்களா, வைகுண்ட பதவி அடைந்திருக்கிறார்களா, எதில் இருக்கிறார்களோ அந்த நிலையில் அவர்களுக்கு நற்பலன் கிடைக்கிறதுக்கும் அவர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கிறதுக்கும் அது சம்பந்தமான தான தர்மங்களை செய்யணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் இந்த அவிதவா நவமின்னு சொல்லக்கூடிய நாளின் விசேஷமாக இருக்கிறது. இந்த பித்திருக்கர்மாக்கள் சம்பந்தமாக நிறைய பேர் நிறைய சந்தேகத்தோடு இருக்கிறீங்க, கேள்வியோடு இருக்கிறீங்க, அவ்வப்போது அதை கேட்குறீங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த மாதிரி இறந்தவர்கள் மறுபிறவி எடுத்து விடுகிறார்கள் எனும்போது அவர்களுக்கு ஏன் நம்ம பல காலம் தொடர்ச்சியாக இது போல் அவங்க இறந்த திதி அன்னைக்கு திவசம் அந்த ஸ்ரார்த்தம் செய்யணும், அமாவாசை வழிபாடெலாம் ஏன் செய்யணும்? அவங்க தான் வேறு பிறவி எடுத்துடுறாங்கல்ல, அப்போ நம்ம செய்கிறது யாருக்கு போக போகுது அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. இப்போது இறந்தவர்கள் மறுபிறவி எடுப்பதற்கான காலகட்டம் ஒன்று இருக்குது. இறந்த உடனேயே மறுபிறவி வராது. நம்ம திரைப்படங்கள்லாம் பார்க்குற மாதிரி ஒருத்தர் இங்கே இறந்து போவார், உடனே அங்கே ஒரு குழந்தை பிறக்கும், இவர் அங்கே பிறந்துட்டார் அப்படின்ற மாதிரிலாம் அதுக்கான அமைப்பு இல்லை. அதுக்குன்னு நிறைய காலகட்டங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி விசேஷமாக கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த சிரார்த்தம் திதி போன்ற விஷயங்கள் தர்ப்பணம் விடக்கூடியது தான் பலனை தரக்கூடியதா, வழியை காட்டக்கூடியதா, அன்ன ஆகாரமாக இருக்கும். அதன் பிறகு அவர்கள் ஸ்வர்க்கத்தில் இருக்காங்கன்னு சொன்னாலும் அந்த இடத்துல போய் அங்கே எப்படி புண்ணிய பலன் கிடைக்கணுமோ அப்படி கிடைக்கும். ஒருவேளை கர்ம வினை பயனால் அவங்க பிரேத்தமாக இருக்கிறாங்க, நரகலோகத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் அதிலிருந்து விடுபடுவதற்கும் கூட அவர்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும்.
ஒருவேளை மறுபிறவி எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் அந்த பிறவியில் அவர்களுக்கு என்ன தேவையோ அதுவாக போய் சேரும். இங்கே நம்ம செய்யக்கூடிய இந்த பூஜை இந்த சடங்குகள் எல்லாம் அவங்களுக்கு போய் சேரும். அதே போல் அவர்கள் மனிதர்களாக பிறந்திருந்தால் மனிதர்களுக்கு தேவையான விஷயங்கள் போய் சேரும். விலங்குகளாக பிறந்திருந்தால் பறவைகளாக பிறந்திருந்தால் எப்படி பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த எப்படி பிறந்தார்களோ அந்த ஒரு ஜீவராசிக்கு என்ன தேவையோ அதுவாக போய் சேரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் இறந்தவர்கள் வந்து மறுபிறவி எடுத்து விட்டாலும் கூட கட்டாயமாக நாம் இருக்கிற வரைக்கும் அந்த தந்தையாரிலிருந்து அந்த 3 வர்க்கம், தாயாரிலிருந்து 3 வர்க்கம் சொல்லி இதெல்லாம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அடுத்து இன்றைய நவக்கிரக நிலையை பார்ப்போம். மிதுன ராசியில் குரு சந்திரன், சிம்ம ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் கேது, துலா ராசியில் செவ்வாய், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி. இது இன்றைய நவக்கிரக நிலை. இந்த நவக்கிரக நிலையில் புதன் இன்றைய நாளில் சிம்ம ராசியில் இப்போ நாள் தொடங்கும் போது சஞ்சரிக்கிறார். அவர் வந்து இன்றைய நாளின் முற்பகல் 11 மணி அளவில் கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி என்பர்களே, இன்றைக்கு நாள் தொடங்கி இன்னும் ஏறக்குறைய ஒரு மணி நேரத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரம் பூர்த்தி ஆகிடும். அதன் பிறகு நாள் முழுக்க ஆருத்ரான்னு சொல்லப்படக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் நடப்பில் இருக்கும். அப்போது சந்திரன் இன்றைய நாளில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார், பயணப்படுகிறார் அப்படின்றது அர்த்தம். அதனால் அவர் வந்து மிதுன ராசியில் இருக்கார், ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார். 1 மணி நேரத்திற்கு பிறகு ராகுவுடைய சாரம் அவருக்கு கிடைத்து விடுகிறது. சாரம் கொடுத்த ராகு ராசிக்கு 11ஆம் பாவத்தில் இருக்கார். சந்திரன் மற்றும் ராகு இருவருக்குமே குருவுடைய தொடர்பு ஏற்படுகிறது. சந்திரனோடு குரு சேர்ந்திருக்கார், ராகுவை குரு பார்க்குறார். அதனால் இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். எந்த அளவுக்கு பிரயத்தனம் பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு நீங்கள் பலனை அடையலாம். குறிப்பாக சகோதரம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து இன்றைய நாள் வந்து அனுகூலமாக இருக்கும். சகோதர வழியில் நல்லது நடக்கணும்னா அதற்கான முயற்சிகளை செய்யலாம். சகோதர ரீதியாக சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்கிறது, அதை வந்து சமரசம் மத்தியஸ்தம் பண்ணணும், சமாதானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் செய்யலாம். குடும்ப பிரச்சனைகளோ சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளோ அதையெல்லாம் சரி செய்யலாம். இப்போ நீங்கள் வந்து ஊரில் இருக்கிறீங்க, சகோதரர் வந்து வேறு ஒரு வெளி நகர்ப்புறத்துக்கு வந்து செட்டில் ஆகிருக்காருன்னா அவர் வீட்டில் வந்து தங்கியிருந்து படிக்கலாமா, வேலை பார்க்கலாமா, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கூட இன்றைய நாளில் செய்யலாம். அப்படியாக முயற்சிக்கு பலன் கிடைக்கும், சகோதர வழியில் நன்மை நடக்கும். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி பெறுவீர்கள். கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக இன்றைக்கு இருக்க வேண்டியது அவசியம், குழப்பத்திற்கு ஆட்படக்கூடாது. பரணி நட்சத்திர அன்பர்கள் பொன்னான நற்பலனை இன்றைய நாளில் எதிர்பார்க்கலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய சௌகரியங்களை உங்களுடைய வசதிகளை வந்து மேம்படுத்தி கொள்ள முடியும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வேகமாக கூட இருக்கலாம், ஆனால் கோபத்தோடு இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை வந்து செய்து முடிக்கிறதுக்கான அந்த கால அவகாசம் குறைவாக தான் இருக்குன்னா நம்ம வந்து வேகமாக செயல்படலாம், பரவாயில்ல. ஆனால் கோபத்தோடு எப்போதும் இருக்கக்கூடாது. ஏன்னா வேகம் இருக்கக்கூடாது, விவேகம் இருக்கணும்னு சொல்லுவோம். சில சமயத்தில் வேகம் கூட பரவாயில்ல, சில சமயத்தில் வேகம் வந்து நல்லது கூட செய்கிறோம். ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு கூட ஒரு வேகம் வந்து துணையாக இருக்கும். ஆனால் இன்றைய நாளில் கோபத்தோடு இருக்கக்கூடாது. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளில் தனஸ்தானம் வலுத்திருக்கிறது. பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 2ஆம் இடம் தனஸ்தானம், தனகாரகன் குரு அங்கே இருக்கார். அவரோடு இன்றைக்கு சந்திரன் சேருகின்றார். அதாவது சந்திரன் வந்து ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு போகிறார். ஏறக்குறைய ஒரு 2.25 நாட்கள் இருக்காருன்னா எந்த ராசிக்கு போகிறாரோ அது சம்பந்தமான எண்ணம் நமக்கு ஏற்படும். ஏன்னா சந்திரன் மனோகாரகன், அதனால் நம்ம அதை எடுத்துக்கலாம். அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அதை எடுத்துக்கணும், எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்காரோ அதை எடுத்துக்கணும். அந்த சமயத்தில் ராசியாதிபதி எவ்வளோ பலத்தோடு இருக்கார் என்பதை பார்க்கணும். இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து பலனை கணித்து சொல்லணும். அப்படியாக இன்றைய நாள் வந்து சந்திரன் 2ஆம் இடம் வந்து குருவோடு சேர்ந்து இருந்து ராகுவின் சாரம் பெற்று பெரும் பொருளை எதிர்பார்க்கக்கூடிய எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதனால் பண வரவு சம்பந்தமான விஷயங்களை இன்றைய நாளில் சிந்திக்கலாம், செயல்படுத்தலாம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல துணிவோடு காணப்படுவீர்கள். சுறுசுறுப்பாக இருக்க முடியும், நல்ல வேலையெல்லாம் செய்ய முடியும். ஆனால் பிறருடைய தவறுகளுக்கு நீங்கள் வந்து கோபம் அடையக்கூடாது, அதற்கு தண்டனை கொடுப்பதை தவிர்க்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில்
ஆசைப்பட்ட விஷயங்களை அடையலாம். ஒரு பொருள் வேணும்னு சொன்னால் அதை வாங்கலாம், ஒரு பயணம் செய்யணும்னு சொன்னால் அதை செய்யலாம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை தாராளமாக எதிர்பார்க்கலாம். காலை நேரத்தில் இப்பயே நீங்கள் பெரியவர்களிடத்தில் ஆசை பெறுவது, வழிபாடு செய்வது, இதை செய்து நாளை தொடங்குறது நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, இது உங்களுக்கு பொன்னான நாளாக அமையப் போகிறது. ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து கொண்டிருக்கார். அங்கிருந்து 4ஆம் இடத்திற்கு போகின்றார். 4ஆம் இடம் செல்லும்போது நல்ல பலமடையக்கூடிய சொந்த வீடாக அது இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு சரியான ஒரு வீடு அமையலைன்னு சொன்னால் பார்க்கலாம். இப்போ புரட்டாசி மாதம் வரப்போகிறது, மாலைபட்ச காலம் நடந்து கொண்டு இருக்கிறதுனால பார்த்து கொண்டு இருக்கலாம். ஐப்பசி மாதத்தில் நீங்கள் அங்கே குடிபெயர்வதற்கான விஷயங்களை செய்யலாம். அதே போல் சரியான ஒரு படிக்கிறதுக்கான பள்ளி கல்லூரி அமையலை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையலைன்னு சொன்னால் அது சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது. வாகனம் சம்பந்தமாக அவ்வப்போது பிரச்சனை ஏற்பட்டு கொண்டு இருக்குன்னா அதை சரி பண்ணலாம். இதற்கான பலன்லாம் இந்த நாளில் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஏதோ ஒரு தர்மத்தை செய்துவிட்டு உங்களுடைய செயல்களை செய்கிறது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இது உங்களுக்கு ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது. அதனால் ஜென்ம நட்சத்திர நாள்னா என்ன பண்ணணும்? பெரியவர்களிடத்தில் ஆசை பெறலாம், தர்ம காரியம் செய்து பிற இடத்துல வாழ்த்துக்களை பெறலாம், ஆலயம் சென்று அர்ச்சனை செய்து கொள்ளலாம். இப்படி ஏதோ ஒன்றை கடைபிடிக்கணும். முடிந்த ஆகார நியமத்தை கடைபிடிக்கலாம். இதை செய்கிறது நல்லது. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பொன்னான நற்பலனை பெற முடியும். பண வரவு, பொருள் வரவு, ஆபரணங்கள், சொத்துகள், இது சம்பந்தமான விஷயங்களை இன்றைய நாளில் சிந்திக்கலாம், முடிவு எடுக்கலாம், செயல்படுத்தலாம். நல்ல பலன் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, இது உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 12ல் இருக்கார், ஆனால் குருவோடு சேர்ந்திருக்கார். அப்போது பாடுபட்டு பலனை அடையிறது அல்லது ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுவது. நம்முடைய நேரத்தை கொடுத்து தான் ஊதியம் பெறுகின்றோம். அதுபோல் ஒரு நேரத்தை செலவு பண்ணி தான் படிக்கிறோம், கற்றுக்குறோம், ஏதாவது ஒன்று பண்ணுறோம். அப்படி இன்றைய நாளில் உங்களுடைய நேரம் பணமாக மாறணுமா, அறிவாக மாறணுமா, ஆரோக்கியமாக மாறணுமான்றதை நீங்கள் சிந்திக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள், பக்கத்துலேயே ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் கூட பயண நோக்கம் என்ன, எதுக்காக போகிறீங்க, அதெல்லாம் இன்றைய நாளில் நடைபெறும். வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகளை உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை சரி பண்ணலாம், அதை அனுகூலமாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த பலன்லாம் இன்றைக்கு இருக்குது. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் பெறலாம். தடைப்பட்ட காரியத்தை செய்யலாம். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டலைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை அடைவதற்கு இன்றைக்கு முயற்சிக்கலாம். பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொன்னான நற்பலனை பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆனால் பிறருடைய உதவி இருக்கணும், அல்லது பிறருடைய குறுக்கீடு, இடையூறு இல்லாமல் நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் உங்களுடைய வேலைகளை. ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெறலாம். கடன் வேணும்னா வாங்கிறதுக்கான முயற்சியை இன்றைய நாளில் செய்யலாம். சிம்மராசி அன்பர்கள், இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்றைக்கு சந்தோஷமாக நீங்கள் இருக்க போகிறீங்க. லாபஸ்தானத்தில் குரு இருக்கும்போது அந்த குருவோடு போய் சந்திரன் சேர்றார். அதனால் இது உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுச்சாரம் பெறுகிறார். அந்த ராகு ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறுகிறார். அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மற்றவங்களோட சேர்ந்து செயல்படுத்த முடியும். மனமானவர்கள் வாழ்க்கை துணையோடு பேசி நல்ல விஷயங்கள் பற்றி முடிவெடுக்கலாம். கூட்டு தொழில் செய்யக்கூடிய பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதை எப்படி வளர்க்கறது, அதில் பிரச்சனைகள் இருந்தால் எப்படி சரி பண்ணுறது சிந்திக்கலாம். மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வத்து வரன் கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்குன்னா எதனால் என்ன பண்ணால் கிடைக்கும்ன்றதை தெரிந்து கொள்ளலாம். மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மகத்தான நல்ல பலனை பெறலாம். ஆனால் இன்றைக்கு திட்டமிட்ட காரியங்கள் உங்களுக்கு பலன் தரும். பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொன்னான நற்பலனை பெறலாம். உங்களுடைய வசதிக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கலாம். உங்களுடைய கல்விக்கு, உங்களுடைய உத்தியோகத்திற்கு பயன்படக்கூடிய கருவிகளை, பொருட்களை வாங்கலாம். உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிணக்குகள், பிரச்சனைகளை பேசி சரி பண்ணலாம். அல்லது சரியாக வராதுன்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணலாம், கட் பண்ணலாம். ஒன்றை தொடர்ந்து பிரச்சனைக்குள்ளாகவே இருக்கும்படியாக செய்கிறத விட அதோடு துண்டித்து கொள்வது நல்லது. அந்த விஷயத்தை இன்றைய நாளில் செய்யலாம். கன்னிராசி அன்பர்களே,
இது உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்க போகுது. எந்த வகையில் அப்படின்னு பார்க்கும்போது உத்தியோக ரீதியாக நல்ல பலன் கிடைக்கும். ஜீவன பாவத்தில் குரு தனித்து இருக்கக்கூடிய சமயத்தில் சந்திரன் அவரோடு வந்து சேருகின்றார். ராசி அதிபதியே ஜீவனாதிபதியாகவும் இருக்கார். அவர் இன்றைக்கு ராசிக்குள்ளே வருகின்றார். அதனால் உத்தியோக ரீதியான நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்கள் வந்து சரியான வேலையில் இல்லை, வேலை மாற்றம் செய்யலாமான்னு இப்போ முடிவெடுக்கலாம். வேலையிலேயே வந்து இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு சலுகைகளை கேட்டு பெறணும்னு சொன்னால் முயற்சிக்கலாம். வேலை கிடைக்கிறதுக்காக முதல் டைம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முயற்சிக்கிறீங்கன்னு சொன்னால் ரொம்ப அனுகூலமாக உங்களுக்கு உத்தியோகம் அமையக்கூடிய யோகம் இருக்கிறது. உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான நல்ல பலனை பெறலாம். இன்றைய நாளில் நீங்கள் வந்து பிறரோடு சண்டை சச்சரவுகள் அல்லது உணர்ச்சி வசப்படுறது, கோபப்படுறது இதை வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். மனக்கட்டுப்பாடு இருந்ததுன்னு சொன்னால் இந்த நாள் அனுகூலமாக இருக்கும். அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாமர்த்தியமாக சமயோசிதமாக நடந்து இன்றைய கடமைகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஏமாந்து போகாமல் அல்லது வந்து பிறர் உங்களை வந்து குற்றம் சொல்லும்படியாக ஏதோ தவறு இழுத்திடாமல் இருக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக உங்களுடைய வேலையை கரெக்டாக செய்கிறதுக்கு அதில் மனம் லயித்து இருக்கும்படியாக பார்த்து கொள்ளணும். துளாராசி என்பர்களே, இந்த நாளில் உங்களுக்கு வந்து கல்வி கேள்விகள் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது. பிரயாணங்கள் சம்பந்தமான விஷயம் அனுகூலமாக இருக்கிறது. வேலை மாற்றம், வேலையில் வந்து டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமான விஷயங்கள் இதுக்கெல்லாம் சாதகமான நாளாக இந்த நாள் இருக்குது. ராசியாதிபதி சுக்கிரன் ஜீவன பாவத்தில் சந்திரிக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஜீவனாதிபதி சந்திரன் குருவோடு சேர்ந்து புதன் வீட்டில் இருக்கார். அதனால் வேலை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் முடிவெடுக்கலாம். குறிப்பாக நான் வந்து மேற்கொண்டு படித்தா எனக்கு வேலையில் ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். இது ஏதாவது கற்றுக்கொண்டா ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸோ டிப்ளமோ கோர்ஸோ பண்ணாலோ ஏதோ ஒன்றை நான் கற்றுக்கொண்டாலோ என் வேலையில் இன்னும் நான் வந்து உயரலாம் அப்படின்னா அதை இன்றைய நாளில் செய்யலாம். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அனுகூலமான நல்ல பலனை பெற முடியும். யாரோ ஒருத்தருடைய உதவியோ துணையோ உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்வது நல்லது. சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த நாள் வந்து எங்கேருந்தோ உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி நீங்கள் உணர முடியும். விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விசேஷமான நல்ல பலனை அடைய முடியும். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது பதவி சம்பந்தமானதோ கல்வி சம்பந்தமானதோ சொத்தோ மன வாழ்க்கையோ கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்குது. இது வந்து சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. ஆனாலும் 8ல் இருக்கக்கூடிய குருவோடு சந்திரன் போய் சேருகின்றார் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் வந்து முழுக்க முழுக்க நல்ல விஷயங்களை பற்றியே சிந்தித்து நல்ல விஷயங்களையோடையே உங்களை தொடர்பு படுத்தி கொண்டா பிரச்சனை எதுவும் இருக்காது. இப்போ குரு தனியாக 8ல் இருக்காரா, அஷ்டம குரு, அப்போது வந்து உங்களுக்கு கஷ்டம் பிரச்சனைன்னு சொல்லலாம். சந்திரன் மட்டும் தனியாக இருந்தால் சந்திர அஷ்டமம் சொல்லலாம். இந்த 2 பேரும் சேர்ந்துறதுனால அங்கேருந்து கூட நல்லது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய உழைக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும், அப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும். விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஆகார நியமத்தை கடைபிடிக்கணும். அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் காலை நேரத்தில் கொஞ்ச நேரம் சந்திராஷ்டம தாக்கம் இருக்கும், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா வழிபாட்டில் கவனம் செலுத்தலாம் காலை நேரத்தில். கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் முழுக்கவே சந்திராஷ்டம தாக்கம் கொஞ்சம் இருக்க பெறுவீர்கள். அதாவது மனசு வந்து அலைபாஞ்சு கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாமல் ஒன்றை செய்யும்போது வேறு எண்ணங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கலாம். அதனால் படிக்கிறதோ வேலை பார்க்குறதோ கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். அதை தவிர்க்கிறதுக்கு தியானம் பண்ணுறதோ வழிபாடு பண்ணுறதோ ஏதாவது இறை நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறதோ ஜபம் போல் இது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். தனுர் ராசி என்பர்களே, இது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்க போகிறது. மன வயதில் நீங்கள் இருக்கீங்களா, இன்றைய நாளில் வத்து வரன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. மனமானவர்களா, புத்திரப்பேறு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது. படித்து முடித்தவர்களா, வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, அதில் ஏதோ ஒரு வளர்ச்சி கிடைக்கும். இப்படியாக நல்ல விஷயங்கள் அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு நடக்கக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்குது. குரு சந்திரன் சேர்ந்திருந்து ராசியை பார்க்கறதுனால இந்த யோகம் உங்களுக்கு உண்டாகும். ராகுவுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறதுனால அவர் 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால்
பெரிய காரியங்களை செய்யணுன்ற எண்ணம் இருந்தால் கூட வந்தாலும் கூட நீங்கள் தாராளமாக, அதாவது பெரிய காரியம் செய்யக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வந்தாலும் கூட அதை வந்து தாராளமாக நீங்கள் செயல்படுத்தலாம், நல்ல பலன் கிடைக்கும். மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விசேஷமான நல்ல பலனை பெறலாம். தெரிந்த விஷயத்தை செய்யணும், தெரியாத விஷயத்தில் இறங்கக்கூடாது, பிறரை நம்பி இறங்கக்கூடாது. பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறலாம். உங்களுடைய வசதிகளை சௌகரியங்களை வளர்த்து கொள்ளலாம். தேக ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க வளர்க்க ஏதாவது உடற்பயிற்சி போன்ற விஷயங்களை இதன் பிறகு செய்ய போகிறேன் அப்படின்ற முடிவு எடுக்கலாம். உங்களுடைய தோற்றத்தை வந்து இன்னும் வந்து நன்றாக தெரியப்படுத்த அலங்காரங்கள் செய்து கொள்ளலாம். இதெல்லாம் அனுகூலமாக இருக்குது. உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான பலன் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. குறிப்பாக உடன் இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து கூட்டு முயற்சி செய்தால் பலன் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, இது உங்களுக்கு வந்து அனுகூலமான நாளாக அமையப் போகின்றது. 6ஆம் இடத்துல குரு இருக்கார். குரு பலனை எதிர்பார்க்க முடியாது. அந்த குருவோடு சந்திரன் போய் சேர்ந்து இருக்கின்றார். அதனால் இந்த நாள் உங்களுக்கு 6ல் குரு போனதில் இருந்து எந்த ஒரு விஷயம் பிரச்சனையாக இருக்கிறதோ அதை சரிப்படுத்த உபாயம் தெரியும். குரு 6ஆம் இடத்துக்கு போனதிலிருந்து பணத்தட்டுப்பாடு, அதுக்கு முன்னாடி நிறைய பணம் வந்துட்டு இருந்தது, அல்லது பணம் கையில் தங்கிச்சு, இப்போ பணத்தட்டுப்பாடாக இருக்குதுன்னு சொன்னால் பண வரவுக்கு என்ன பண்ணலாம், அடிஷ்னல் இன்கம் பெறுவதற்கு என்ன பண்ணலாம், இதை பார்க்கலாம். 6ல் குரு வந்ததிலிருந்தே எனக்கு ஏதோ ஒரு உடல் உபாதை வந்து கொண்டு இருக்குது அப்படின்னா காரணம் என்ன, உணவு முறையா, மனசில் ஏதாவது கவலை இருக்கிறதா அப்படின்னு சொல்ல, சரியாக தூங்கலையா, என்ன நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, எதை செய்யணும் என்பதை இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம். உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெற முடியும். ஆனால் இன்றைய நாளில் திட்டமிடுதல் இருக்கணும். தெரிந்து ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி இருக்கணும். பிறர் எதிர்பார்த்து எதற்காகவது இன்றைக்கு காத்திருக்க வேண்டாம். திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு திருப்தியாக இருப்பீங்க. இன்றைய பணிகள்லாம் நல்லபடியாக போச்சு, நல்லா இருந்தது இந்த நாள், நல்லா படித்தோம், நல்லா கற்றுக்கிட்டோம், நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியை தரும். அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான பலனை பெறலாம். குறிப்பாக தேக ஆரோக்கியம் சம்பந்தமாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சரி பண்ணுறதுக்கான எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, இது உங்களுக்கு வந்து அனுகூலமான நாளாக அமையப்போகிறது. குறிப்பாக உங்களால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அவங்களுக்கு செலவு பண்ண முடியும், அவங்களுக்கு பிடித்ததை செய்ய முடியும், தர்ம காரியங்களில் ஈடுபட முடியும். கோவில் குளங்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கு எதிர்வரும் காலத்தில் போயிட்டு வர்றதுக்கான பிளானை வந்து பண்ண முடியும். இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலனாக அமைகிறது. அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானமாக இருந்தால் போதும், காத்திருக்கக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு இருந்தால் போதுமானது, நல்லது நடக்கும். சதய நட்சத்திர அன்பர்கள் சாதிக்கக்கூடிய அளவிற்கு யோகம் பெறுகிறீர்கள். வெளிநாடு வெளியூர் செல்வது பற்றி சிந்திக்கலாம். புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொன்னான நற்பலனை பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது. இன்றைய நாளில் வந்து தடைப்பட்ட நல்ல காரியங்கள் தொடங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. மீனராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு வந்து வீடு, வாகனம் அல்லது ஆரோக்கியம் இதில் ஏதாவது பிரச்சனை குறை இருந்தால் சரிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது. அதாவது நீங்கள் சுகமாக இல்லை, சந்தோஷமாக நிம்மதியாக இல்லை, அதுக்கு என்ன காரணம், அதை எப்படி சரி பண்ணுறது, அதற்கான நாளாக இந்த நாள் இருக்கிறது. 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம குருவோடு சந்திரன் சேர்ந்திருக்கார். 4ஆம் இடத்தை சுகஸ்தானம்னு சொல்லக்கூடியது கூட இருக்கிறது. குரு சந்திரன் அந்த இடத்துல சேர்றதுனால உங்களுடைய சுகமின்மைக்கு என்ன காரணம், நீங்கள் தானா அப்படின்றதெல்லாம் பார்த்து அதை சரி பண்ண இன்றைய நாள் உங்களுக்கு முடியும். ரொம்ப காலமாக ஒரே நிலையில் இருக்கிறேன், முன்னேற்றமே இல்லைன்னு சொன்னால் முன்னேறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொன்னான நற்பலனை பெறுவீர்கள். புது இடங்களுக்கு சென்று சாதிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிற இடத்துல கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது இருக்கும். கணவன் மனைவி கூட இன்றைய நாளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ரேவதி நட்சத்திர அன்பர்கள் கடன் தேவைன்னா இன்றைய நாளில் முயற்சி செய்யலாம். வைத்தியம் ஏதாவது செய்து கொள்ளணுன்னா அது வந்து கை கொடுக்கும். இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.